என்னங்க இது? ரைட்டு, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு இதில் பார்த்தோம்ல கிளிப்பில், அது அந்த மாமனார் கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். மீட்டர் கை காட்டுது, பெட்டி வந்துடுச்சு. ஐயோ ஸ்பானா வந்துடுச்சு. வாய் ரொம்ப ரோல் ஆகுது இன்றைக்கி. அதில் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே வாங்க இப்போ வந்து பெட்டி வரும். சொம்பு தூக்குறோம். ஆமாம் எங்கேயும் இடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சுருங்க. வச்சாச்சு. இப்போ அதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து யாரை வளர்த்தனோம்னா அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இதான் மாசே. இப்போ பாருங்கள், பேயே இப்போ நம்மளை பார்த்து அரண்டு ஓட போகுது. இப்படி மாசா அம்மாண்டு ஓடணும். இப்போ நான் அது அரண்டு ஓட போகுது. ஸோ ஹலோ கமேஸ், நீங்கள் பார்க்குறது கேமர் நிஞ்சா தமிழ் சேனல். ஸோ நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கமலா கேமை கம்ப்ளீட் பண்ணி போட்டுருவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கமலா கேமை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதை நான் விளாட்றதே ப்ராக்டிஸ் மோடு தான். யாரும் கொஞ்சம் எனக்கு தான் நினச்சிக்காதீங்க, ஏன்னா நானும் இப்போ தான் விளாட்றேன். சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மோடில் விளாட்லாம், பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஹார்டுன்னு போகலாம். சரி ஓகே, நம்ம வந்து உள்ள வரிசையை தேடுவோம். நமக்கு எந்த ஒரு பொருளும் இப்போதைக்கு கிடைக்கல. நேற்று வந்து சுற்று நேரத்தை சுற்றிட்டு இருந்தேன். என்ன காரணங்கிறது கண்டுபிடிச்சி ஒன்றுமே இல்லை. ஒரே கதவு, ஒரே ரூமு, அதை யோசிக்காமல் நான் ஒரே இடத்த சுற்றி வந்திருக்கேன். அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி ஓகே, இங்கே ஃபஸ்ட் வாவ் சூப்பர், நமக்கு வந்து கேபினெட் கீ கிடச்சிருக்கு. ரைட்டு, இப்போ நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணிகிட்டே போவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணலாங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி செவுர் இருக்கா, இந்த கலர் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நான் இந்த கேமே ஃபுல்லாக நான் விளாண்டேன். ஓகே, இந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணலாம். சாரி, கதவை ஓப்பன் பண்ணலாம். ரோல் ஆகுது. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இதுதான் வந்து முக்கியமானது. இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சூடப்பெட்டி ஒன்று இருக்கும். அந்த சூடப்பெட்டி தான் நமக்கு மெயினாக வேணும். ஓகே, இந்த கபோர்டுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. சரி ரைட்டு, நம்ம அது போகலாம். அப்புறம் இது கிடையாது. ரைட், நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். வந்துட்டு இந்த பக்கம் உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வெளியே போகிறதுக்கான வழி. அந்த ஹோமகுண்டத்தை ஒன்று காட்டினேன் இல்லை, அந்த ஹோமகுண்டத்துக்கு போகிறான வழி இதுதான். நான் வந்து தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரி ஓகே, நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து சீக்கிரம் இது பண்ணிப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்னடா இருக்குது, ஏதாவது இருக்குமா? நோன்னு வச்சா எதுவுமே இல்லை. சரி ஓகே, அதை பாருங்கள் வந்துட்டோம். பார்த்தீங்களா? இப்போ இங்கே ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து ஒரு ரூமு, இதுக்குள்ளே போவோம். சரி, இதுக்குள்ளே இருக்குமா? இந்த கேமில் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இந்த மாதிரி வந்து இந்த கபோர்டு இருக்குல்ல, அந்த கபோர்டுக்குள்ள மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது, இந்த இரும்பு கபோர்டுக்குள்ளார. ஆனால் நீங்கள் அதை தேடுறது எனக்கு கேட்டால் டைம் வேஸ்ட்டு. நானும் தேடி பார்த்தா அதுலேருந்து ஒரு பொருள் கூட கிடைக்கல. ஆனால் நீங்கள் அதை தேட வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது. சரி ஓகே, நம்ம அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். இதுதான் வந்து நமக்கு முக்கியமான ரூமு. இந்த ப்ரேயர் பிளேட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரேயர் பிளேட்டு தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பொருள். இதுதான் நம்ம காணாமல் தேடிட்டு இருந்தோம். அது ஃபஸ்ட்டு பொருள் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அங்கே ஹோமம் கொடுத்து வழியை மறந்துடு. அங்கே பார்த்தீங்களா, கமலா படுத்துங்கிற ரூமு. ஆக்சுவலாக இது ப்ராக்டிஸ் மோடு. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து கமலா தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து இப்போ இந்த வீடியோக்கு ஒரு 15 லைக் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த கேமை நான் வந்து ஈஸி மோடில் ப்ளே பண்ணுறேன். அந்த ஈஸி மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் அந்த ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணி கேம்ஸ் போடலாம். இப்போ இன்னையோட இந்த கேம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வேறு கேம் போடலாம். சரி ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். இது என்ன தீப்பெட்டி, இது தேவைப்படுமா? தேவைப்படாதாமா? தேவைப்படாது. சரி, நம்ம வந்து மேலே அப்படியே ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகலாம். என்னங்க இது ஒரே இடத்த சுற்றி வர மாதிரி இருக்குது. என்னது இது என்ன இடம்? இருங்க வந்துட்டோம். கிட்ட தான் வந்துட்டோம். இந்த கதவை திறந்து நம்ம வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னங்க இது இன்னொரு ரூம்குள்ளே போகுது? இருங்க என்னங்க இது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது லைட்டாக. இருங்க போகலாம். நானும் ரொம்ப நேரமாக ரூமில் சுற்றி தான் விளையாடிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டோமா? வெளியே வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். எஸ் ஆமாம், இப்படியும் வெளியே வரலாம். இது வந்து அடுத்த ரூம்குள்ளே ப்ரொசீட் பண்ணுறது. இன்னொரு ரூம், அது இந்த ரூமில் இல்லை வேணாம். அப்போ இது இது இல்லை கன்ஃபார்ம் இது கிடையாது. அப்போது வந்துட்டு இது கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேட்டை தான் கண்டுபிடிச்சேன். வந்துட்டோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அதை காட்டு பாருங்கள், அதை ஹைலைட் பண்ணி காட்டு எங்கே வைக்கணும்னு. இது வந்துட்டு வச்சுட்டோம்னா இந்த இடத்துல இப்போ வந்து நார்மல் மோடாக இருந்தால் கமலா நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும், டக்குன்னு போய் ஒளிஞ்சிக்கணும். ஸோ அதனால தான் சும்மா ட்ரை பண்ணி காட்டினேன். ஓகே, இந்த ரூமில் எதுவும் இருக்காது. அடுத்து நமக்கு வந்து என்ன பொருள் தேவைப்படும்னா வாங்க அப்படியே வரிசையாக தேடுவோம். கிடைக்கிறது அப்பப்போ அப்படியே எடுத்து வைப்போம். நம்ம ஃபுல்லாக தேடுற பொறுத்து அந்த வரிசையாக கிடைக்கிறது தான். ப்ராக்டிஸ் மோடில் தான் விளாட்றதுனால பிரச்சனை இருக்காது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வரிசையாக தேடிட்டே இருப்போம். இது எதுவுமே இல்லை. இந்த ரூம் இல்லை. இது வந்து அந்த அடுத்த ரைட்டு இது கேட்டு. சரி, ரோல் ஆகுது. இதுன்னு மேலே ப்ரொசீட் பண்ணலாம். என்னங்க அது ஒன்றுமே இல்லை. இது ஆல்ரெடி வந்த ரூம் மாதிரி. சரி வாங்க அப்படியே நம்ம வந்து தேடிட்டே போகலாம். இது வந்து எதுவுமே இப்போதைக்கு எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேடுவோம். இது வந்துட்டு என்னங்க அது ஒரே இடத்த சுற்றி வர மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க என்னது? ஆமாம், அது ஒரே என்னங்க இது இப்படி போய் இப்படி வந்துட்டேன். என்னங்க அது? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொசீட் பண்ணுவோம். என்னதுங்க இது? கிணறு. ரைட்டு, கிணறு தான் இது. இது என்னது?
இது ரைட்டுங்க, உள்ளே வந்துட்டேன். இது என்ன ஃபேனு? ரைட்ராடி தம்பி, எங்கே போய்கிட்டேனாலும் ஏதாவது ஒன்று நடக்குதுடா சாமி. இதே வந்து இப்போ இதான் மோடாக இருந்துச்சுன்னா கமலை துரத்தி வந்து அடிச்சிருப்பா. எப்பா அதை நினச்சாலே பயமாக இருக்குது. இது என்னது, ஓப்பன் பண்ணுவோமா? இன்னும் ஒன்றுமே இல்லை. இதில் ஏதாச்சும் இருக்குமா? ரைட்டு, இதுலேயும் இது இல்லை. சுப்பா எவ்வளோ நேரம் தாங்க நானும் தேடுறது, ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேங்க, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இதில் தேடுறது வேஸ்ட்டு தாங்க. இது நான் அவங்க ஆல்ரெடி சொன்னது தான். நானும் பல தடவை கிட்டத்தட்ட இந்த ப்ராக்டிஸ் மோடே இப்போ நான் வந்து அட்டம்ப்டில் தான் விளையாடிட்டு இருக்கிறேன். அதனால தான் எனக்கே தெரியுது. சாமி 12th எக்ஸாம் பாஸ் பண்ண தெரிஞ்சு எனக்கு இதை அட்டம் பண்ண முடியும். நம்ம வந்து மேலே வந்து கன்டினியூ பண்ணலாம். என்னது இதில் ஏதாச்சும் இருக்குமா? ஓடாத கடிகாரத்தை எதுக்கிட்ட தூக்கி வீட்டில் வச்சுருக்கீங்க? தூக்கி வெளியே போடுங்கடா கரும்பு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே குப்பை இல்லைங்க, குப்பையில் தாங்க வீடே இருக்குது. என்னத்தை இந்த வீடு இந்த கமலாக மெயின்டைன் பண்ணுறதோ தரல. ஆனால் நல்லா படுத்து மட்டும் தூங்க தெரியுது 4 வேலையை சாப்பிட்டுட்டு. இங்கே தான் நம்ம வந்து விநாயகர் சிலையை வந்து நம்ம வைக்கணும். இங்கே வச்சா தான் நமக்கு இங்கே இருக்கிற ஒரு குட் ஸ்பிரிட், அதாவது தூய சக்தி நமக்கு வந்து கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்து அதுக்கான வேலையை வந்து நம்ம செய்வோம். என்னங்க இது அடுத்து நம்ம என்ன கிடைக்கும் தெரியல, தேடிகிட்டே இருப்போம். வாங்க, இது என்னங்க அது வந்த ரூமுக்கு வந்துட்டுருக்கேன். ஷீட், இன்னும் ஒரு பொருள் கூட இன்னும் உருப்படியாக கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. கிடச்சிருக்கு, ஆனால் நம்ம முக்கியமான சில பொருட்கள் ஏதாச்சும் கிடைக்கும். ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். அதே பாட்டு போட்டு போகிறதுன்னு பார்ப்போமா? அடடே என்ன பாட்டு மாசு இந்த மாதிரி பாட்டில் போய் கேட்கும் போல். சரி, ரைட்டு, நமக்கு இப்போ தான் தேடலேன், சால்ட்டு கிடச்சிருச்சு. ஒன்றாவது இதுதான் தேடிட்டு இருந்தேன். ரைட்டு, இப்போ சால்ட்டு கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல வைக்கணும். இதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு பொருளை தேடணும். இந்த மாதிரி வரிசையாக வந்து ஒரு 7 பொருளை சம்திங் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, வந்து இப்போ இந்த விநாயகர் சிலை வைக்கக்கூடிய ரூம் அதுதான் அது. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை கொண்டு போய் காட்டுவோம், ஹைலைட் பண்ணி காட்டுவோம். இந்த இடத்துல வந்து வைக்கணும். க்ரீம் ஐஸ்கிரீம் அப்படின்ற அப்படி அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த ஈவில் தலை இருக்கக்கூடியதை நம்ம வந்து தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து வைக்கணும். எங்கடா அது, எங்கே வைக்கிறது? ஐயோ, வழியை வேறு மறந்துட்டேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, ஓகே, நம்ம அந்த இடத்த சீக்கிரம் கண்டுபிடிப்போம். நாங்கள் இது ரூமு, ஐயோ மாற்றி மறுபடியும் இதே ரூமுக்கு வந்துட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, இது எங்கே அது? இங்கேயே சுற்றிட்டு போகிறேன். ஓப்பன் பண்ண இது இந்த டாய்லெட்டுக்கு எனக்கு என்ன பந்த பாசம் தெரில. எங்கே போனாலும் இந்த டாய்லெட்டுக்குள்ளே கரெக்டாக வந்து நிற்கிறேன். என்ன கதைன்னு தெரில. என்னது இது? எதுவுமே இல்லை. என்னது இது? அடுத்து தேடி அந்த இடம் தான் எங்கே இருக்குன்னே தெரில, சத்தியமாக எனக்கு தெரில. இதில் ஏதாச்சும் எது இருக்கா பார்த்துட்டு போயிடலாம். அப்புறமேட்டுக்கு வந்து இன்னொருக்கா தேட வேணாம்ல. இதில் எதுவுமே இல்லைங்க, இதில் எதுவும் இல்லைங்க. பொம்மை மொத்தமாக இந்த மாதிரி 4 பொம்மையை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இது தேவையில்லைங்க, இது சும்மா கலெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஓசிடி இருக்குது, இது மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணிடுறேன். அதெல்லாம் கண்டுக்கான வந்துட்டு இந்த இடத்துக்கு. இப்போ இந்த இடத்துல இது வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் ஆகும். எப்படி மாசா? இதுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து அந்த சூட்கேஸோட அந்த கோடை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கோடு இதுக்குள்ளே தான் இருக்குது. திறந்தால் தான் நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஏன்டா தூசி யாரும் ஃபுல்லாக கத்தாதிக்கிட்டே நீ சரி ஒரு அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன், அது சூட் கேஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புக்கு இருக்குது. அந்த புக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை தான் நம்ம படிக்கணும். அந்த மந்திரத்தை படித்து தான் நம்ம வந்து கமலாவுக்குள்ளே இருக்கிற அந்த பேயை துரத்தணும். அப்போ தான் நம்ம கமலாவை காப்பாற்றி அவங்க ஃபேமிலிட்ட ஒப்படைக்க முடியும். அப்போ தான் நமக்கு காசு வரும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம சில பொருட்கள்லாம் தேடுறோம். இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு இதுக்குள்ளே அந்த கோடு கிடைக்கும். அந்த கோடை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கோடு கிடச்சா நான் ரோடே போடுவேன்டா தலைவர். ஏன்னா சரி, ஓகே, ஜோக்ஸை பண்ணும்போது சீக்கிரம் கண்டுபிடிக்கும். எங்கே படிக்க இந்த ஏனிக்கே வந்துட்டு அப்போ அந்த கோடு எங்கே தான் இருக்குது? கோடு 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 வேணானு ரோடு கோடு 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 கோடு. நான் பாடினதெல்லாம் கண்டுக்காதீங்க, கண்டுக்காதீங்க ப்ளீஸ். நோ. ஓகே, நம்ம வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம வந்து திரும்ப கேம் பிள்ளைக்குள்ளே என்ட்ரி கொடுப்போம். எங்கெங்க அந்த கோட் நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்கவும் மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை. கதவு 2 கதவு தான் இருக்குது. எங்கேருந்து உடச்சிட்டு வந்து போட்டு வச்சுருக்குதோ இருக்கட்டும். இங்கே கதவு இது இல்லை இது எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. என் மண்டையில் ஒன்றும் கிடையாது. சாரி, ஆத்திரவசத்தில் உண்மையை சொல்லிட்டேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். 958 என்னது? 958 மறுபடியும் சொல்லுங்கள். 958 திரும்ப சொல்லுங்கள். 958 ஏற பொருள் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. சுற்றிட்டே இருப்போம். என்னங்க இது? ரைட்டு, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு இதில் பார்த்தோம்ல கிளிப்பில், அது அந்த மாமனார் கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடிப்பாய், மாமனாரே கொண்டு தின்றுக்கிய மனசாட்சி இல்லாதவளே.
ஓகே வாங்க நான் தேடினேன். கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே தான் கிடச்சிருக்குது. ரைட்டு இதை எடுத்துப்போம். எங்கடாது இது இல்லை ஹைலைட் பண்ணுது. ரைட்டு ஓம் க்ரீம் ஐஸ்கிரீம். இது என் நைட்டு கிரிஞ்சாக தான் இருக்குது. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, நான் தானே. அப்புறம் வேறு எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை. மூட்டு போகிறான் மொத்தத்தில் என் மண்டையிலே ஒன்றும் இல்லை. ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த டேப் ரெக்கார்ட் ரன் பண்ண வேணாம். சரி ரைட்டு. இது என்னங்க இது சுத்த நேரத்தை சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தீப்பெட்டி எதுக்குங்க இருக்குது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வேறு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான கேம் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து நான் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறேன். ஓகே இப்படி ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி? ஐயோ நல்ல வேலை, அதான் ஆனாதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டேன். எங்கே அது? என்னடா ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறேன். இருங்க நான் வந்து ஏதாவது ஒரு உருப்படியாக ஏதாவது கிடைக்குதான்னு சுற்றிக்கிட்டே பார்ப்போம். ஏதாச்சும் கிடைக்குதா எதுவுமே இல்லை. என்னங்க அது ஒரே இடத்துல சுற்றி வந்துட்டுருக்கிறேன். ஒரே இடத்துல சுற்றி வரதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி ரைட்டு தேடுவோம். தேடிக்கொண்டே இருப்போம். ஓடிக்கொண்டே இருப்போம். இது டைலாக் யாருக்காவது ஞாபகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது என் சேனலில் கிடையாது, இது ஒரு ஓஜி கேமிங் சேனலில் இருக்கிறவர் தான் ஒரு சின்ன குழு கொடுத்துருக்கீங்க, கண்டுபிடிங்க. ஓகே இங்கே இது பூட்டி இருக்குது. இங்கே தான் கோடு போடணும். நம்ம கோடு போட்டால் அப்படி ரோடே போடுவோம். 5 5 8 போடு மாசு கிடச்சிருச்சு. சரி ரைட் வாங்க மேற்கொண்டு தேடுவோம். சரி மேற்கொண்டு ஓடுவோம். ஐயோ வளர்றேன் சாரி. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே நான் வந்தாச்சு, இந்த இடத்துல வந்தாச்சு. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் சொல்லியாச்சு. இன்னும் நமக்கு வந்து ஒரே பொருளாக எனக்கு தெரிஞ்சு தேவைப்படுது. நம்ம இந்த பிள்ளையாரப்பா என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுறோம். ஓகே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த என்னங்க அது எங்கே இது ஆல்ரெடி இந்த ரூமுக்கு வந்தோம் தான். இப்போ என்னங்க இந்த ரூம் பிளாக் ஆகிருக்கு. சரி ஓகே நமக்கு எந்த பிளாக்காக நான் ஒழியறதுக்கு தான் இடம் இருக்குது. இனிமேல் ஒழியறதுக்கு நம்ம தேவையில்லை, ஏன்னா விளாட்றதே ப்ராக்டிஸ் மோடு. என்னங்க இது? நோ ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. வச்சாச்சு, வைக்கணும். இங்கே தான் வைக்கணும். ஐயோ எங்கே போகிறேன்? பூட்டி இருக்குது. இது திறப்போம். இதுக்குள்ளார வந்து சூடமாக ஊதுபத்தி ஏதோ இருக்குமே. என்னது இது? இது ஒரு முக்கியமான பொருள். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து மாயாஜாலம் பண்ணி ஒரு விஷயத்தை கட்டப்போம். இன்றைக்கி தான் என்னோடய திறமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே ரொம்ப கேவலமாக சிரிக்கிறாரு எனக்கே தெரியுது. நோ ப்ராப்ளம். மேலே கொண்டு தேடி போவோம். எங்கே இருக்குது? வைப்போமா? வச்சாச்சு. ஏய் போட்டு மாசா கெத்தா. என்னது இது? தூய சக்தி வந்துருச்சு. கமலை இப்போ உள்ளவாடி. இல்லைக்கா வெளியே வந்துட்டேன், நீ என்னை துரத்தாத. நல்லா மாற்றி பேச வேண்டியது இருக்குது. ரைட்டு இங்கே தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. எங்கடா அது? தேடுவோம் தேடிக்கொண்டே இருப்போம். எங்கே இது? நோ என்னங்க சுற்றி வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் கமலா. கோடு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கோடை தான் தேடிட்டு இருந்தேன். எத்தனை தடவை கமலா ரூமுக்கு வந்தேன். இந்த கமலா ரூமுக்குள்ளே தான் இந்த கோடு இருக்குன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய அறிவாளி பார்த்துக்கோங்க. இப்போ ஒத்துக்கிறீங்களா எனக்கு மூளை இல்லைன்னு? ஸோ நம்ம அந்த கோடை போய் கரெக்டான ஒரு இடத்துல போட்டோம்னா தான் நமக்கு தேவையான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதாச்சும் நான் சிஎஸ் கோடு மாதிரி வளர்றேன் அதெல்லாம் இல்லைங்க. அதாவது என்னன்னா நம்ம பார்த்தோம்னா அந்த கோடை போய் கரெக்டாக கொண்டு போய் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணோம். அந்த ப்ளேஸ் பண்ணும்போது அந்த யானை பொம்மை மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அந்த பொம்மையை தான் இப்போ தேடிட்டு இருக்கேன், எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இது ஆல்ரெடி வந்து ரூம் ஆச்சு. இது இல்லை கண்டிப்பாக இது இல்லை. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு தெரிஞ்சு இது வழியாக போகலான்னு நினைக்கிறேன். இருங்க அதுக்குள்ளே நான் போய் இது பண்ணுறேன். எனக்கு இது வழி நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே தானே சுற்றிட்டு இருந்தோம், அதனால பிரச்சனை. நான் வந்துட்டேன், அதை கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கோடு நம்ம பார்த்தோம்ல, எனக்கு என்ன கோடு ஞாபகம்னா அப்போ சைடு, அதாவது ரைட்டு லெஃப்ட்டு இல்லையே, ரைட் லெஃப்ட்டா? இல்லை லெஃப்ட் ரைட்டு. இல்லை ரைட் லெஃப்ட்டு. குழப்பாதரா. ஐயோ லெஃப்ட் ரைட்டு. அதா இந்த கோடு தான் சொன்னேன். இன்னொரு தடவை வந்து பார்க்கலான்னு வந்துருக்கேன். அடடா எத்தனை தடவை நான் பாருங்க, இப்போ எத்தனை தடவை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது டவுனு லெஃப்ட்டு, சரி ரைட்டு லெஃப்ட்டு. ஞாபகம் வந்துருச்சு. எப்படி மாசா? ஓகே இப்போ இந்த கோடை கொண்டு போய் நம்ம வந்து கரெக்டாக ஒரு இடத்துல போடணும். எங்கே இந்த இடத்துல தான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இடம் தெரில, வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். இந்த அதை சொன்னேன் இந்த யானை பொம்மை. என்னது? டவுனு ஆல்ரெடி ஒன்று டவுனில் தான் இருக்குது. ஒன்று ரைட்டு, இன்னொன்று லெஃப்ட்டு. ஓப்பன் ஆயிடுச்சு. வா சூப்பர் மாஸ் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான போய் நம்ம அந்த ஓமகண்டத்துக்கிட்ட போய் வைக்கணும். இதை வச்சு தான் நம்ம வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பொருள் இப்போ எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து போனோம். ஜாய்ஸ்டிக் பழி வாங்குது. ரைட்டு போகலாமா?
எங்கேங்க அது வந்துட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம அது போய் வச்சுட்டு அடுத்து இன்னொரு பொருள் இருக்குது. அந்த பொருளுக்கு அது வந்துன்னா இப்போ அவங்கள்ட்ட ஒரு ஊதுபத்தி காட்டினேன். அந்த ஏரியா தான் அந்த ஊதுபத்தி. அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு நம்ம கடைசியாக ஒரு பொருளை கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து பயங்கரமாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். வாங்கி ஓகே வைப்போமா? ஓம் கிரீம் வச்சாச்சு. ரைட்டு போதியா சாமி கும்பிட்டது. இந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வைக்கணும். அந்த கீழே கடைசியாக இருக்குது பாருங்கள், கிளாஸ் பாட். இந்த பாட்டை தான் கொண்டு வந்து நம்ம வந்து வைக்கணும். ஓகே இப்போ நம்ம வந்து அதுக்கு அந்த ஊதுபத்தி போய் நான் போய் அந்த இங்கே பாருங்கள் சிலிண்டர் நான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்து சிலிண்டர் தூக்கிட்டு போயிடுவோமா? இன்றைக்கி சிலிண்டர் விற்கிற விலைக்கு தங்கத்தை இந்த சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வச்சுருந்தா நம்ம பணக்காரங்க. சரி ரைட்டு. இப்போ வந்து அந்த ஊதுபத்தி எடுத்துக்கிறோம். ஊதுபத்தி கையில் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு புகை வரும். சைடில் ஒரு மீட்டர் மாதிரி காட்டும் பாருங்க. அந்த மீட்டர் வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமாகுதோ அந்த மீட்டரை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஓகே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகாமல் பாருங்க. இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ நான் டேரக்ஷன் தப்பாக போனேன்னா அந்த மீட்டர் அப்படியே குறைஞ்சிரும் கீழே. நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதான் நம்மளோட வந்து ட்ரிக்கு. இதான் என் திறமை. எப்படி மாசா பாருங்க இப்போ குறையுது பாருங்க மீட்ரு. இப்போ மீட்ரு குறையுதுன்னா அப்போ நம்ம தப்பான டேரக்ஷனில் போகிறோம். அப்போ நேராக போன இடத்தோம் ஆல்ரெடி போயிட்டு இருந்த ஏரியா கரெக்டுன்னு எடுத்தோம். வந்து நம்ம நேராக போயிட்டே இருக்கோம். போகும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும்னா அந்த மீட்ரு ஃபுல்லாகிட்டு நமக்கு வந்து இடத்துல உள்ள கீழே தரையிலேருந்து ஒரு இடத்துல மின்னும். அது அந்த இடத்துல தான் அந்த கிளாஸ் பாட்டுன்றது இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஃபுல்லாகுது. ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஏறுது அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். இதுக்குள்ளே போனால் இப்போ இதுக்குள்ளே இருக்குமோ ஒரு வேலை? இல்லை குறையுது. அப்போ இது இல்லை. அப்போ ரிட்டன் எடுக்கணும். அப்போ இதில் இப்போ இதுக்கு நேராக போய் பார்க்கலாம். இதுங்கே தான் நேராக எனக்கு தெரிஞ்சு இருக்கும். பாருங்க ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள் மீட்டர். கை காட்டுது. எப்படி மாசா பெட்டி வந்துடுச்சு. ஐயோ பானை வந்துடுச்சு. வாய் ரொம்ப ரோல் ஆகுது இன்றைக்கி. அதில் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே வாங்க இப்போ வந்து பெட்டி மறுபடியும் பெட்டினா இல்லை வருது. அது என்னது? பானை பாட்டு சொம்பு தூக்குறோம். ஆமாம் எங்கே இடிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சுருங்க. வச்சாச்சு. இப்போ அதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து யாரை வளர்த்தனோம்னா அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இதான் மாசே. இப்போ பாருங்கள் பேயே இப்போ நம்மளை பார்த்து அரண்டு ஓட போகுது. இப்படி மாசா அம்மாலாண்டு ஓடணும். இப்போ நான் அது அரண்டு ஓட போகுது. வருது பாருங்கள், கமலா வருது. வந்துடுச்சு. ஓம் கிரீம் ஃபேஸ் கிரீம் ஐஸ்கிரீம் போடு. அவ்வளோதான் வெளியே வருது. அங்கே பாருங்கள் மின்னுது பச்சை கலரில். அவ்வளோதான் வெளியேந்து பேய் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம். யாஸ் மாஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். எஸ் நம்ம வந்து தோற்று போகல, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம அந்த வீவில் ஸ்பிரிட்டை வெளியே துரத்திட்டோம். கமலாவை காப்பாற்றி அவங்க ஃபேமிலிகிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே இப்போ இந்த சாமியார் அந்த கமலாவும் பேசுகிறாங்க. எனக்கு என்னாச்சுன்னு கமலா கேட்குறாங்க. நம்ம வந்து சொல்லி அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறோம். இது ஹாப்பி எண்டிங். சூப்பராக முடிஞ்சிருச்சு. இதோட இந்த கேம் முடிஞ்சு. இந்த கேமுக்கு கண்டிப்பாக ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா, இப்போ 15 லைக் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து வந்து இந்த கேமை வந்து ஈஸி மோடில் ப்ளே பண்ணி போகிறேன். ஓகே பாய்.